எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பருப்போட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பருப்பு ஒரு கடலை பருப்பு ஒரு மஷ்ரூம் கப்பில் ஒரு கப் எடுத்து ஒரு கிணத்துல போட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி. அந்த பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்து அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அதை அந்த பருப்பு இதை தனியாக ஒரு கிணத்துல போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா பசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக சின்ன சின்னதாக செஞ்சு போடுங்க. அப்படின்னா தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அந்த மாவு வெந்து வேகாமல் வரும். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுருங்க. நன்றி.